மறுநாள் தர்மனின் வீட்டில் ஒரு மர்மமான பார்சல் வந்தது. அதில் ஒரு பழைய நிலப்பத்திரம் மற்றும் ஒரு கடிதம் இருந்தது. கடிதத்தில் சிவசுப்பிரமணியன் இன்னும் சாகவில்லை, அவன் தன் பழிவாங்கலை தொடங்கிவிட்டான் என்று எழுதப்பட்டு இருந்தது. வெற்றிவேல் அந்த கடிதத்தை பார்த்ததும் ஆவேசமடைந்தான். என் குடும்பத்துக்கு மேல கை வைக்க எவனுக்கு துணிச்சல் என்று கர்ஜித்தான். ஆனால் தர்மன் அமைதியாக சொன்னான், இந்த மாதிரி நேரத்துல நாம நிதானமா இருக்கணும். அவன் என்ன செஞ்சாலும் நாம பார்த்துக்கலாம். மதி பச்சை பட்டு புடவையில் கைகள் நிறைய கண்ணாடி வளையல்களுடன் ஜொலித்தாள். தர்மன் அவள் அருகில் அமர்ந்து ஒரு தந்தைக்கே உரிய வாஞ்சையுடன் அவளின் வயிற்றின் மீது கை வைத்தான். மதி, உள்ள இருக்கிற குட்டி வக்கீல் ரொம்ப துடிக்கிறான் போல இருக்கே. உன் வளையல் சத்தம் அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா என்று தர்மன் மென்மையாக கேட்டான். மதி அவன் கையை பற்றி தன் முகத்தோடு அணைத்து கொண்டாள். அவனுக்கு வளையல் சத்தத்தை விட அவங்க அப்பாவோட இந்த அன்பான பேச்சு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு தர்மன். ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு. இந்த சிவசுப்பிரமணியன் ஏதாவது வில்லங்கம் பண்ணுவானோ? தர்மன் அவளை இன்னும் நெருக்கமாக தன் அணைப்பிற்குள் இழுத்து கொண்டான். மதி, ஒரு வக்கீலா நான் பல வக்கீலை பார்த்துருக்கேன். ஆனா உன்னை பார்க்கறதுக்கு தான் என் வாழ்க்கையோட மிக முக்கியமான வழக்கு. எந்த கொம்பம் வந்தாலும் உன்னையும் நம்ம குழந்தையும் தொட முடியாது. இன்னைக்கு தீர்ப்பு இந்த தர்மன் கையில தான் என்று அவளது நெற்றியில் அழுத்தமான முத்தத்தை பதித்தான். மதியின் கண்கள் நம்பிக்கையில் பிரகாசித்தன. வெற்றிவேல் அந்த மர்ம கடிதத்தை பார்த்ததிலிருந்து ஒரு காட்டுப்புலியைப் போல திரிந்து கொண்டிருந்தான். கயல் அவனுக்காக பழைய சாதமும் சுட்ட மிளகாயும் கொண்டு வந்து வைத்தாள். வெற்றி, இங்க வந்து உட்காருங்க. எப்ப பார்த்தாலும் அருவாளும் கையுமா இருந்தா எப்படி? உங்க கையிலுக்காக இந்த 2 வாய் சாப்பிடுங்க என்று அவனது சட்டையை பிடித்து இழுத்து அமர வைத்தாள். வெற்றிவேல் அவளது முகத்தை பார்த்ததும் தன் ஆவேசத்தை அப்படியே அடக்கி கொண்டான். கயலு, அந்த பரதேசி நம்ம குடும்பத்து நிம்மதிய குலைக்க பார்க்கறான். அவனை அப்படியே உயிரோட புதைக்கணும்னு தோணுது என்று அவளது கையை இறுக்கமாக பற்றினான். கயல் அவனது மடியில் அமர்ந்து அவனது தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். அத அப்புறம் செய்யலாம் வெற்றி. நீங்க கோவமா இருந்தா எனக்கு சோறு இறங்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்று அவனது கன்னத்தை தடவினாள். வெற்றிவேல் அவளை அப்படியே அள்ளி அணைத்து, நீ ஒருத்தி தான் கையில இந்த முரட்டு வெற்றிவேலை இப்படி உருக வைக்கிற மாயக்காரி. சரி, நீ சொல்ற மாதிரியே இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு உன் காதல்ல மட்டும் விழுந்து கிடக்கிறேன் என்று அவளது இதழ்களில் தன் காதலை ஆழமாக சுவைத்தான். அந்த இரவு அவர்கள் நிம்மதியாக உறங்கச் சென்றனர். பரமசிவம் அனுப்பிய ஆட்கள் ஊருக்குள் நடமாடுவதை கவனித்த சக்தி நிலாவை வீட்டை விட்டு வெளியே விடாமல் காவல் காத்தான். சக்தி, ஏன் என்னை தனியா விட மாட்டேங்கிறீங்க? நான் அந்த பூந்தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரேனே என்று நிலா செல்லமாக சினுங்கினாள். சக்தி அவளது கையை பிடித்து தன் நெஞ்சில் அழுத்தி கொண்டான். நிலா, வெளியில நிலைமை சரியில்லை. உன் அப்பாவோட ஆட்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு சின்ன கீறல் பட்டாலும் என் உயிர் போயிரும். உனக்கு பூ வேணும்னா சொல்லு, நானே பறிச்சுட்டு வந்து உன் கூந்தல்ல வைக்கிறேன் என்று அவளது நெற்றியை வருடினான். நிலா அவனது பாதுகாப்பில் நெகிழ்ந்து போனாள். சக்தி, நீங்க இவ்வளோ வீரமா பேசும்போது எனக்கு பயமே இல்லாம போயிருது. உங்க கூடவே நான் விடிய விடிய இருக்கணும் என்று அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். சக்தி அவளை ஒரு தூணின் மறைவில் இழுத்து, இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேருக்கும் இடையில எந்த பயமும் இருக்கக்கூடாது நிலா என்று அவளது கன்னத்தில் ஒரு திருட்டு முத்தமிட்டான். மதியின் 9வது மாதம் சீமந்த விழா அன்று ஊரை திரண்டு இருக்க சிவசுப்பிரமணியம் தன் ஆட்களோடு வாசலில் வந்து நின்றார். வெற்றிவேல், இந்த சொத்துல என் பங்க தராம இந்த விழாவை நடத்த விட மாட்டேன் என்று கத்தினார். வெற்றிவேல் அருவாளை எடுக்க முயல தர்மன் அவனை தடுத்தான். வெற்றி, பொறுமை. இத பாருங்க சிவசுப்பிரமணியம் சார், நீங்க முத்துப்பாண்டி ஐயா மேல போட்டு இருக்கிற அந்த பழைய வழக்கு தள்ளுபடி ஆகிருச்சு. அதுக்கான ஆதாரங்கள் இதோ என்று ஒரு கோப்பை தூக்கி காட்டினான். சிவசுப்பிரமணியம் அதிர்ந்து போனார். அதே சமயம் கயல் முன்னால் வந்து, ஐயா,
நீங்க எங்க குடும்பத்தை மிரட்டுறத இதோட நிறுத்திக்கோங்க. நீங்க செய்த பண மோசடி புகார்கள நான் ஏற்கனவே போலீஸ்ல கொடுத்துட்டேன். இதோ வராங்க பாருங்க என்றாள். தூரத்தில் போலீஸ் வாகனத்தின் சைரன் சத்தம் கேட்டது. சிவசுப்பிரமணியம் தப்பி ஓட முயல வெற்றிவேலும் சக்தியும் அவரை தடுத்து பிடித்தனர். காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அன்று மாலை மதியின் சீமந்தம் மிக சிறப்பாக நடந்தது. இரவு 3 ஜோடிகளும் மாடியில் அமர்ந்து கொண்டு இருந்தனர். வெற்றி, இன்னைக்கு நாம ஒன்னா இல்லாம இருந்திருந்தா இந்த வெற்றியை பார்த்திருக்கவே முடியாது என்றாள் கயல். தர்மன் மதியின் கையை வருடி கொண்டே, இன்னைக்குதான் நிம்மதியா தூக்கம் வரும் மதி என்றான். சக்தி நிலாவிடம், நிலா, இனிமே உன்னை யாருமே மிரட்ட முடியாது என்று அவளை அணைத்து கொண்டான். நள்ளிரவு வேளையில் மதியின் அறைக்குள் ஒரு மெல்லிய வெளிச்சம் மட்டும் பரவி இருந்தது. மதியின் முகத்தில் பிரசவ வலி மெல்ல அரும்ப தொடங்கியது. தர்மன் அவளது கைகளை தன் இரு கைகளாலும் இறுக பற்றி கொண்டு அவளது நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்து கொண்டு இருந்தான். தர்மன், வலி தாங்க முடியல, எனக்கு பயமா இருக்கு என்று மதி தழுத்தழுத்தாள். தர்மன் அவளது கைகளில் தன் இதழ்களை பதித்து, மதி, இத பாரு, இந்த தர்மன் உன் பக்கத்துல தான் இருக்கேன். நீ ஒரு வீரமான பொண்ணு. கொஞ்ச நேரத்துல டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ பயப்படாம இரு என்று சொல்லி கயலை உடன் இருக்க வைத்துவிட்டு நாச்சி அம்மாவும் கயலும் அவளுக்கு சுடு தண்ணீர் உத்தரம் கொடுத்து கொண்டு இருந்தனர். தர்மன் உடனே டாக்டரை அழைத்து வந்து அறைக்குள் விட்டதும் மதி உடனே தர்மனையும் அழைத்தாள். மதி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு அந்த வலியை சகித்து கொண்டாள். சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த அறையில் ஒரு பிஞ்சு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. தர்மனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. செவிலித்தாய் ஒரு அழகான பெண் குழந்தையை அவனிடம் கொடுத்தபோது அவன் மதியை பார்த்து, மதி, அப்படியே உன்னை போலவே இருக்கா, என் மகாராணி வந்தாச்சு என்று மதியின் நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தை பதித்தான். அந்த ஒரு மணி நேர போராட்டத்தில் அவர்களின் காதலை ஒரு புதிய பரிமாணத்திற்கு இட்டு சென்றது. வீட்டில் ஒரு புது உயிர் வந்ததை கொண்டாடும் விதமாக வெற்றிவேல் கையிலை தனியாக ஒரு இன்பச் சுற்றுலாக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டான். கொடைக்கானலில் ஒரு அமைதியான எஸ்டேட் பங்களாவில் அவர்கள் தங்கியிருந்தனர். வெளியே பனிமூட்டம் மலைகளை மறைத்து கொண்டிருக்க பங்களாவிற்குள் கனப்பு அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. கையில் கம்பளி போர்வையை பொத்திக்கொண்டு ஜன்னல் ஓரம் நிற்க வெற்றிவேல் பின்னால் வந்து அவளை தன் வலுவான கரங்களால் அணைத்து கொண்டான். கையில, இப்பவாது அந்த வீட்டு வேலையை மறந்தியா? மதியோட குழந்தைய பார்த்துட்டு வந்ததுல இருந்து உன் முகம் அப்படியே சொலிக்குது என்று அவளது காதோரம் தன் முகத்தை உரசி தேய்த்தான். கயல் அவனது அணைப்பில் தளர்ந்து, வெற்றி, மதியோட குழந்தைய பார்த்தப்போ நம்ம குழந்தை பிறந்த தருணம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. நீங்க அன்னைக்கு இதே மாதிரி தான் என் பக்கத்திலேயே இருந்தீங்க. இந்த நிமிஷம், இந்த அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவனது கைகளை தன் முகத்தோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். வெற்றிவேல் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது விழிகளுக்குள் ஆழ்ந்து நோக்கினான். வயசானாலும் உன் மேல இருக்கிற இந்த ஈர்ப்பு மட்டும் எனக்கு குறையவே மாட்டேங்குது கையில. இந்த மழை குளிர்ல உன் சூடான அணைப்பு தான் எனக்கு தேவை என்று அவளை அப்படியே தூக்கிச் சென்று மெத்தையில் கிடத்தினான். செம்மலையில் தங்கியிருந்த சக்திக்கும் நிலாவிற்கும் இடையே இப்பொழுது ஒரு புதிய பொறுப்புணர்வு வந்திருந்தது. மதியின் குழந்தைகளை தாளாட்டுவதிலேயே நிலா தன் பொழுதை கழித்தாள். நிலா, என்ன இது, எப்பவும் அந்த குழந்தை கூடவே இருந்தா உன் புருஷங்கதி என்ன என்று சக்தி அவளை வம்புக்கு இழுத்தான். நிலா வெக்கத்துடன் சிரித்து, ஏன் சக்தி, உங்களுக்கு பொறாமையா? குழந்தை எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா என்று அவனது சட்டையை பிடித்து தள்ளினாள். சக்தி அவளை ஒரு தூணின் மறைவில் இழுத்து அவளது இடுப்பை வளைத்து பிடித்தான். பொறாமதான் நிலா, ஆனா எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. நமக்கும் ஒரு குட்டி நிலா வந்தா நல்லா இருக்கும்ல என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். நிலாவின் முகம் அப்படியே தக்காளி பழத்தை போல சிவந்தது. சக்தி, என்ன இது, யாராவது பார்த்துட்டு போறாங்க என்று அவனது மார்பில் முகம் புதைத்தாள். பார்க்கட்டும் நிலா, நீ என் பொண்டாட்டி, உன்கிட்ட நான் உரிமை கேட்கறதுல தப்பே இல்லை. இன்னைக்கு ராத்திரி தோட்டத்து மஞ்சில் நமக்கான ஒரு உலகத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அங்க நீ வரணும் என்று அவளது கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தான். அந்த இளமையான காதல்
அடுத்த தலைமுறைக்கான விதையை தூவ தயாரானது. மறுநாள் காலை அந்த பெரிய வீட்டின் முற்றத்தில் 3 தம்பதிகளும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். கையில் மதியின் குழந்தை இருக்க தர்மன் மதியை மென்மையாக கவனித்துக் கொண்டிருந்தான். வெற்றிவேல் தன் குடும்பத்தின் இந்த ஒற்றுமையை பார்த்து பெருமிதம் கொண்டான். வெற்றி, நாம எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி இங்க வந்து நிக்கிறோம். ஆனா நம்ம குடும்பத்தோட இந்த அன்பு தான் எல்லாத்துக்கும் மருந்து என்றாள் கயல். ஆமா கயலு, இந்த செம்மல மண்ணுல நம்ம காதலோட வம்சங்கள் இன்னும் பல 100 வருஷம் வாழும் என்று வெற்றிவேல் அவளது கையை பிடித்து கொண்டான். குடும்பமாக சுற்றுலா போக தயாராகி கொண்டிருந்தார்கள். மலைப்பாதையில் அவர்களின் கார் ஏறிக்கொண்டிருந்த போது ஜன்னல் வழியாக வரும் குளிர்ந்த காற்று கயலின் முகத்தை வருடியது. வெற்றிவேல் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தாலும் அவனது ஒரு கை கயலின் கையை இருக்க பற்றி கொண்டது. பின் இருக்கையில் மதி தன் குழந்தையை அணைத்தபடி அமர்ந்திருந்தாள். தர்மன் அவளுக்கு போர்வை போர்த்திவிட்டு அவளது களைப்பான முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். மதி, குழந்தைக்கும் தூக்கம் வந்துருச்சு, நீயும் கொஞ்சம் கண்ணை மூடு, நான் இருக்கேன்ல என்று அவளது தலையை தன் தோளில் சாய்த்து கொண்டான். மதி மெல்ல சிரித்தாள். தர்மன், குழந்தை வந்த பிறகு உங்க கவனம் எல்லாம் அவ மேல போயிருமோன்னு பயந்தேன். ஆனா நீங்க முன்ன விட இப்போ ரொம்ப ரொமான்டிக்கா மாறிட்டீங்க என்று அவள் சட்டை காலரை சரி செய்தாள். தர்மன் அவளது கன்னத்தை கிள்ளினான். மதி, ஒரு வக்கீலா நான் எப்பவும் ஆதாரங்களை தான் தேடுவேன். என் காதலுக்கு ஆதாரம் இந்த உயிர். ஆனா என் காதலோட ஊற்றுக்கொண் நீதான். நீ இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை. இந்த சுற்றுலா நாம பழையபடி அந்த பல்கலைக்கழக காலத்து தர்மன் மதியா மாறிடலாமா என்று அவள் காதோறும் ரகசியமாக கேட்டான். மதியின் முகம் நாணத்தில் சிவந்தது. மற்றொரு காரில் வந்த சக்திக்கும் நிலாவிற்கும் இடையே அந்த பயணம் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. சக்தி பாடல்களை ஒலிக்கவிட்டு நிலாவை வம்புக்கு இழுத்து கொண்டே வந்தான். நிலா, அங்க பாரு, அந்த அருவி எவ்வளவு அழகா விழுதுன்னு. ஆனா அதை விட உன் சிரிப்பு அருவிதான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று கண்ணடித்தான். நிலா அவனை தள்ளினாள். சக்தி, அந்த வெளிநாட்டுக்காரங்க முன்னாடி இப்படியா பேசுறது? கொஞ்சம் அடக்கமா இருங்க என்று பொய் கோபத்துடன் சொன்னாள். அடக்கமெல்லாம் ஊருக்குள்ளதான் நிலா. இந்த மலையில நாம தான் ராஜா ராணி. இன்னைக்கு ராத்திரி தங்க போற அந்த ரெசார்ட்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்று அவளது கைகளை தன் இதழ்களோடு ஒற்றிக்கொண்டான். நிலா அவனது வேகத்தை கண்டு மிரண்டாலும் அவனது அந்த இளமையான காதலில் தன்னை முழுமையாக ஒப்படைக்க தயாராக இருந்தாள். மலை உச்சியில் இருந்த அந்த விடுதியை அடைந்தபோது இரவு கவழ்ந்திருந்தது. அந்த வெளிநாட்டு தம்பதியினர் சொன்ன அந்த ரகசியம் செம்மலை நிலத்தின் அடியில் ஒரு பழமையான செப்பு பட்டயம் இருப்பதை பற்றியது. ஆனால் அன்று இரவு அந்த 3 ஜோடிகளும் அந்த மர்மத்தை தாண்டி தங்களுக்குள் இருந்த காதலை கொண்டாட தீர்மானித்தனர். வெற்றிவேல் கயலுக்கு ஒரு அழகான சிவப்பு நிற பட்டு துணியை பரிசளித்தான். தர்மன் மதிக்கு ஒரு காதல் கவிதையை படித்து காட்டினான். சக்தி நிலாவிற்காக அந்த மலை பிரதேசத்தின் அபூர்வமான காட்டுப்பூக்களை கொண்டு வந்து அவளது கூந்தலில் சூடினான். அன்று இரவு அந்த மலை விடுதியின் தனிமையில் 3 விதமான காதல்களும் 3 விதமான ராகங்களை பாடின. ஊடல்கள் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசிக்கும் அந்த உணர்வு தருணங்கள் அந்த மலக்காற்றுடன் கலந்து நின்றன. மறுநாள் காலை அந்த செப்பு பட்டயத்தை தேடி அவர்கள் காட்டிற்குள் சென்றனர். அங்கே அவர்கள் கண்டது ஒரு தங்க புதையல் அல்ல. அது செம்மலை வம்சத்தின் பெருமையை சொல்லும் ஒரு அறக்கட்டளை ஆவணம். வெற்றி, நம்ம முன்னோர்கள் நமக்காக சேர்த்து வச்சது சொத்து இல்லை, இந்த சமூகத்துக்கான சேவைதான் என்றாள் கயல் பெருமிதத்துடன். அந்த அறக்கட்டளை ஆவணங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான வேலைப்பாடுகளை தர்மனும் சக்தி வெற்றிவேலும் செய்து முடித்தனர். 1 மாதம் அதற்காக போராடி சமூகத்திற்காக செய்ய தொடங்கினர். அறக்கட்டளை வேலைக்காக வெற்றிவேல் பகல் முழுவதும் அலைந்துவிட்டு இரவு தாமதமாக அறைக்கு திரும்பினான். கயல் அவனுக்காக காத்திருந்து களைப்பில் கட்டிலில் சாய்ந்திருக்க அவளது கூந்தலில் இருந்த மல்லிகை பூக்கள் வாடி போயிருந்தன. வெற்றிவேல் மெல்ல அவள் அருகே அமர்ந்து அவளது நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்தான். கயல் மெல்ல கண் விழித்து, வெற்றி, வந்துட்டீங்களா? இவ்வளவு நேரமா?
சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று எழ முயன்றாள். வெற்றிவேல் அவளது தோள்களை பிடித்து மீண்டும் அமர வைத்தான். வேண்டா கையில, இன்னைக்கு சாப்பாட்டை விட உன் அன்பு தான் எனக்கு பசி. இந்த ஒரு மாசமா அந்த பட்டயம் பத்திரம்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனா உன் கண்ணுல இருக்கிற அந்த பிரியம்தான் என்ன இன்னும் ஏக்க வைக்குது என்று அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைத்து கொண்டான். கையில் அவனது முரட்டுத்தனமான கைகளை தன் மென்மையான கைகளால் வருடினாள். வெற்றி, நீங்க ஊருக்காக உழைக்கிறது எனக்கு பெருமைதான். ஆனா உங்க மார்புல தலை வச்சு நான் தூங்கலன்னா எனக்கு அந்த நாளை முழுமை அடையாது என்று அவனை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டாள். வெற்றிவேல் அவளை அப்படியே அள்ளி அணைத்து, நீ ஒருத்தி தான் கையில் இந்த முரட்டு வெற்றிவேலை ஒரு மெழுகு பொம்மையா மாத்துற என்று அவளது இதழ்களில் தன் காதலை ஆழமாக பதித்தான். தர்மன் அறக்கட்டளையின் சட்ட விதிகளை தயாரித்து கொண்டிருந்தான். மதி தன் குழந்தையை தொட்டிலிட்டு தூங்க வைத்துவிட்டு தர்மன் பின்னால் வந்து நின்றாள். அவனது தோள்களை மெல்ல அழுத்திவிட்டு அவனது காதோறும் ரகசியமாக ஏதோ சொன்னாள். தர்மன் பேனாவை வைத்துவிட்டு திரும்பினான். மதி, இப்பதான் ஒரு முக்கியமான செக்ஷன் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள என்ன குறும்பு? சட்டம் எப்பவும் இருக்கும் தர்மன். ஆனா நம்ம காதல், குழந்தை பிறந்த பிறகு நீங்க என்ன ஒரு மனைவியா பாக்குறத விட ஒரு அம்மாவா தான் அதிகமா பாக்குறீங்க. எனக்கு அந்த பழைய வக்கீல் தர்மன் வேணும் என்று மதி அவனது சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். தர்மன் சிரித்து கொண்டே அவளது இடையை வளைத்து பிடித்தான். இப்போ வக்கீல் சார், இன்னைக்கு ஒரு வாதம் செய்யட்டுமா? மதி, நீ அம்மாவா மாறின பிறகு உன் அழகு இன்னும் கூடிப்போச்சு. உன் மேனியில வீசுற அந்த பால் வாசனை எனக்குள்ள ஒரு புது தவிப்பை உண்டாக்குது என்று அவளது கன்னத்தில் அழுத்தமான முத்தத்தை பதித்தான். மதியின் சினுங்கள் அந்த அறையின் அமைதியை கலைத்தது. அவர்களின் அந்தரங்க பேச்சுகள் அந்த உன்னதமான தாம்பத்திய பாடலை பாடின. சக்தியும் நிலாவும் அந்த பழைய செப்புப்பட்டயம் கண்டெடுக்கப்பட்ட மலை குகைக்கு அருகே ஒரு சிறிய குடிலில் தங்கியிருந்தனர். அது அவர்களுக்கு ஒரு தேனிலவு போல அமைந்தது. நிலா, இங்க பாரு, இந்த நிலவொளி உன் மேல படும்போது நீ அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருக்க என்று சக்தி அவளது கையை பிடித்து கொண்டான். நிலா வெக்கத்தில் சிரித்து, சக்தி, நீங்க எப்பவும் இப்படிதான் எதையாவது சொல்லி என்ன மயக்கி விடுங்க. ஆனா இன்னைக்கு இந்த அமைதியான மலை பிரதேசத்துல உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். சக்தி அவளை பின்னால் இருந்து அணைத்து அவளது தோளில் முத்தமிட்டான். நிலா, இந்த உலகம் நமக்காக தான். வெற்றி மாமாவும் தர்மன் அண்ணாவும் ஊருக்காக போராடுறாங்க. நாம நம்ம காதலுக்காக வாழ்வோம். உன் மேல இருக்கிற இந்த ஈர்ப்பு தான் நிலா என் வாழ்க்கையோட ஆதாரம் என்று அவளை தன் பக்கம் திருப்பி அவளது விழிகளில் தெரிந்த காதலை ஆழமாக சுவைத்தான். அவர்களின் அந்த துடிப்பான காதல் அந்த மலைக்குளிரையும் மீறி ஒரு வெப்பத்தை அவர்களுக்குள் உண்டாக்கியது. அடுத்த நாள் காலை செம்மலை அறக்கட்டளையின் முதல் கூட்டம் நடந்தது. வெற்றிவேல் தலைவராகவும் தர்மன் சட்ட ஆலோசகராகவும் சக்தி களப்பணியாளராகவும் பொறுப்பேற்றனர். ஆனால் கையல், மதி மற்றும் நிலா ஆகிய மூவருமே அந்த குடும்பத்தின் உண்மையான சக்தியாக பின்னால் நின்றனர். அன்று மாலை தர்மனின் வீட்டிற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அது லண்டனில் இருந்து. சிவசுப்பிரமணியத்தின் கூட்டாளி ஒருவன் இன்னும் ஒரு ரகசியத்தை மறைத்து வைப்பதற்காக தகவல் வந்தது. வெற்றிவேல் அந்த லண்டன் தகவலை கேட்டுவிட்டு ஆழ்ந்த யோசனையில் தன் அறைக்குள் வந்தான். கையில் அவனுக்காக பாதாம் பால் கொண்டு வந்து வைத்தாள். அவளது முகத்தில் ஒரு மெல்லிய கவலை இருந்தது. என்ன வெற்றி, அந்த லண்டன் ஆசாமி என்ன சொன்னா? மறுபடியும் ஏதாவது சொத்து பிரச்சனையா என்று கையல் அவனது சட்டை பத்தன்களை மெல்ல திருங்கியபடி கேட்டாள். வெற்றிவேல் அவளது கைகளை பற்றி தடுத்தான். சொத்தாவது மண்ணாவது. அந்த ஆள் ஏதோ பழைய நில விவகாரத்தை பற்றி பேசுறான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம எல்லோரும் ஒரு மாறுதலுக்கு லண்டன் போகலாமா என்று அவளது முகத்தை நிமிர்த்தினான். கையல் குறும்புடன் சிரித்தாள். ஓ, இவ்வளவுதானா? இதுக்கு தான் இவ்வளோ யோசனையா? லண்டன் குளிர்ல உங்க முரட்டுத்தனம் குறைஞ்சிடுமோன்னு பயமா இருக்கா?
வெற்றிவேல் அவளை சட்டென்று தன் மார்போடு அணைத்து கொண்டான். முரட்டுத்தனம் குறையாது கையில, ஆனா உன் மேல இருக்கிற என் ஆசை அந்த குளிர்ல இன்னும் அதிகமாயிடும். அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, என்ன சொல்ற என்று அவளது காதோரம் கிசுகிசுக்க கையலின் முகம் செந்தாமரையாக மாறியது. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா வெற்றி என்று அவள் அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். இதை பற்றி வெற்றி, தர்மன், சக்தி ஆலோசனை செய்துவிட்டு லண்டன் புறப்பட ஏற்பாடு செய்யுமாறு சொல்லிவிட்டு அவரவர் அறைகளுக்கு திரும்பினர். தர்மன் லண்டன் பயணத்திற்காக ஆவணங்களை தயார் செய்து கொண்டிருந்தான். மதி தன் குழந்தையை தொட்டிலில் இட்டுவிட்டு தர்மனின் பின்னால் வந்து அவனது கண்களை பொத்தினாள். யார் இது? என் வாழ்க்கையில வந்ததாலே கட்டு போட்ட ஒரு மாயக்காரியா என்று தர்மன் சிரித்து கொண்டே கேட்டான். வக்கீல் சார், லண்டன் போறதுக்கு முன்னாடி இந்த மதியோட ஒரு சின்ன கோரிக்கையை ஏத்துப்பீங்களா என்று மதி அவன் மடியில் அமர்ந்தாள். தர்மன் அவளது கூந்தலை ஒதுக்கிவிட்டான். சொல்லு மதி, நீ கேட்டா நான் மறுப்பேனா? அங்க போன பிறகு எப்பவும் அந்த பழைய கேஸ் பேப்பரை தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு லண்டன் வீதிகள்ல உங்க கையை பிடிச்சிட்டு நடக்கணும். அப்புறம் எனக்காக ஒரு கவிதை சொல்லணும் என்று மதி சினிங்கினாள். தர்மன் அவளது கன்னத்தில் இதமாக முத்தமிட்டு, கவிதை எதுக்கு மதி? உன் முகமே ஒரு அழகான காவியம்தான். அங்க இருக்கிற அந்த பனிப்பொழிவுல நாம 2 பேரும் மட்டும் ஒரு நீண்ட நடை போவோம். உன் மேல இருக்கிற என் காதல் அந்த லண்டன் பாலத்தை விட உறுதியானது என்றான். மதியின் இதழ்களில் ஒரு கனிவான சிரிப்பு அரும்பியது. சக்தியும் நிலாவும் லண்டன் பயணம் பற்றி மிகுந்த உற்சாகத்தில் இருந்தனர். நிலா தன் பெட்டியை அடுக்கிக் கொண்டிருக்க சக்தி அவளுக்கு உதவி செய்வதாக சொல்லி வம்பு பண்ணி கொண்டிருந்தான். நிலா, அங்க குளிர் அதிகமா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு என்றான் சக்தி கண்ணடித்தபடி. என்ன ஐடியா சக்தி என்று நிலா நிமிர்ந்து பார்த்தாள். வேற என்ன, தனித்தனியா ஸ்வெட்டர் போட்டுக்கிறத விட ஒரே போர்வைக்குள்ள நாம 2 பேரும் இருந்தா இன்னும் சூடா இருக்கும்ல என்று அவளது இடுப்பை வளைத்து பிடித்தான். சி, போங்க சக்தி, எப்பவும் இதே பேச்சாவே இருக்கீங்க என்று நிலா வெக்கத்தில் ஓட முயல சக்தி விடாமல் அவளை அணைத்து கொண்டான். நிலா, உன் வெக்கம்தான் எனக்கு பெரிய அழகு. இந்த லண்டன் பயணம் நம்ம காதலோட ஒரு புதிய வசந்தமா இருக்கும். உன்னை ஒரு ராணி மாதிரி அங்க கூட்டிட்டு போவேன் என்று அவளது இதழில் முத்தமிட்டான். லண்டன் விமானம் உயர்ந்தபோது செம்மலையின் இந்த 3 தம்பதிகளும் தங்கள் காதலோடு ஒரு புதிய உலகத்திற்கு பயணம் செய்தனர். அங்கு காத்திருந்தது வெறும் சொத்து ரகசியம் மட்டுமல்ல, அவர்களின் தாம்பத்திய உறவை இன்னும் அழகாக்கும் இனிய தருணங்கள். லண்டனின் பனிப்பொழிவில் வெற்றிவேல் கயலின் கைகளை பிடித்து கொண்டு லண்டன் ஐ முன்னே நின்றான். தர்மன் மதியை ஒரு அழகான காஃபிக்கு அழைத்துச் சென்றான். சக்தி நிலாவை தேம்ஸ் நதிக்கரையில் ஒரு மெதுவான நடை அழைத்துச் சென்றான். வெற்றிவேல் அந்த பெரிய சோஃபாவில் அமர்ந்து லண்டன் வழக்கறிஞர் கொடுத்த கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தான். கயல் தளர்வான ஒரு நீல நிற கம்பளி ஆடை அணிந்து அவனுக்காக சூடான தேநீருடன் வந்தாள். வெற்றி, போதும் அந்த பேப்பர்களை பார்த்தது. ஊர்ல இருக்கிறப்போ நிலம் நீச்சின்னு அலைஞ்சிங்க. இங்க வந்ததும் இப்படியே இருந்தா குழந்தையை எல்லாம் தாத்தா பாட்டியிடம் விட்டு விட்டு நான் எதுக்கு உங்க கூட வரணும் என்று கயல் கடுகடுவென முகத்தை வைத்து கொண்டு தேநீர் கோப்பையை மேசையில் வைத்தாள். வெற்றிவேல் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவனது பார்வையில் தெரிந்த அந்த முரட்டுத்தனமான காதல் அவளை சுட்டது. கயல், இங்க வந்ததே அந்த பழைய ஆவணங்களை முடிக்கத்தான். அது உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் இந்த கோபம்? தெரியும், ஆனா இவ்வளவு குளிர்ல நான் தனியா ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நீங்க ஒரு வார்த்தை அன்பா பேச மாட்டீங்களா என்று அவள் திரும்பிக் கொள்ள வெற்றிவேல் சட்டென்று எழுந்து அவள் பின்னால் வந்து அவளது தோள்களை பற்றினான். அன்பா பேச தெரியாதுன்னு யார் சொன்னது? கையில இந்த குளிர்ல உன் மேல வீசுற அந்த மல்லிகை வாசம் கூட மாறாம அப்படியே இருக்கு பாரு. அதுதான் எனக்கு பெரிய போதை. இந்த 1 மணி நேரம் உன் கூட மட்டும்தான் பேச போறேன். அந்த லண்டன் ஆவணங்களை எல்லாம் தீயில போகட்டும் என்று அவளது காதோரம் தன் முகத்தை புதைத்தான். கயல் மெல்ல சிலிர்த்து, வெற்றி,
யாராவது பார்த்துட போறாங்க என்று சொன்னாலும் அவன் அணைப்பிலிருந்து விலக மனமில்லாமல் அவனது கைகளை தன் கைகளால் இறுக்கிக் கொண்டாள். அடுத்த அறையில் மதி தன் மகளை தூங்க வைத்துவிட்டு கலைந்த கூந்தலோடு அவன் முன்னே வந்து நின்றாள். வக்கீல் சார், லண்டன் வந்த பிறகாவது உங்க வாதங்களை நிறுத்திட்டு என் கூட ஒரு நட வரீங்களா என்று மதி கேட்டாள். தர்மன் புத்தகத்தை மூடி வைத்து அவளை மேலும் கீழும் பார்த்தான். மதி, நீ ஒரு ஆசிரியை, ஆனா இப்போ ஒரு பிடிவாதமான குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வெளியே அவ்வளவு பனி, உனக்கு உடம்பு சரியில்லாம போனா நான் என்ன பண்றது? ஓ, அப்போ என் மேல அக்கறை இல்ல, உங்களுக்கு சிரமம் வந்துடும்னு பாக்குறீங்களா என்று மதி முகத்தை திருப்பிக் கொண்டாள். தர்மன் சிரித்துக்கொண்டே அவளது கையை பிடித்து இழுத்து தன் மடியில் அமர வைத்து கொண்டான். மதி, நீ எப்பவும் இப்படிதான் எதையாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாதம் பண்ணுவ. உன் மேல எனக்கு இருக்கிற அக்கறை உனக்கு தெரியாதா? இத பாரு, உன் கண்ணுல இருக்கிற அந்த பிரகாசத்துக்காக நான் இந்த லண்டன் குளிர கூட எதிர்ப்பேன். ஆனா இப்போ இந்த அறையில இருக்கிற கதகதப்புல உன்னோட இந்த சின்ன சின்ன பேச்சுகளை ரசிக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. மதி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். சக்தியும் நிலாவும் மாடி வராண்டாவில் நின்று பனிப்பொழிவை ரசித்துக் கொண்டிருந்தனர். நிலா குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்க சக்தி அவளுக்கு பின்னால் வந்து தன் கோட்டிற்குள் அவளை இழுத்து கொண்டான். சக்தி, விடுங்க, யாராவது வந்துட போறாங்க என்று நிலா பதறினாள். யார் வருவாங்க நிலா? கயல் அக்காவும் வெற்றி மாமாவும் அவங்க உலகத்துல இருக்காங்க. நாம நம்ம உலகத்துல இருப்போம். ஏன் நிலா, இந்த லண்டன் குளிர்ல உன் கண்ணம் எவ்வளவு சிவந்து போயிருக்கு பாரு. அப்படியே ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கு என்று அவளது கன்னத்தை கிள்ளினான். உங்களுக்கு எப்பவும் வம்புக்கு தான் சக்தி. ஊர்ல இருக்கும்போது அப்பாவுக்கு பயந்து ஓடுனீங்க. இங்க வந்தும் இப்படியா? அப்பாவுக்கு தான் பயந்தேன், உனக்கு இல்லையே நிலா. நீ என் பொண்டாட்டி. உனக்கு கொஞ்சறதுக்கு எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. இந்த 1 மணி நேரம் நாம இந்த நிலாவையும் பனியையும் பார்த்துக்கிட்டே இப்படியே இருப்போம். நிலா அவனது அணைப்பில் கதகதப்பில் தன்னை மறந்தாள். சத்தி, நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும் என்று அவனது கைகளை இறுக்க பற்றி கொண்டாள். வழக்கறிஞர் சென்ற பிறகு வெற்றிவேல் ஒரு நீண்ட பெருமூச்சுடன் நாற்காலியில் சாய்ந்தான். கயல் அவன் அருகே வந்து அவனது தோள்களை மென்மையாக தடவி கொடுத்தாள். வெற்றி, அந்த ஆவணத்துல என்னதான் இருக்கு? ஏன் உங்க முகம் இப்படி இறுகி போய் கிடக்கு என்று கயல் மெல்லிய குரலில் கேட்டாள். வெற்றிவேல் அவனது கையை பிடித்து இழுத்து தன் மடியில் அமர வைத்து கொண்டான். கயல், அந்த பழைய சொத்து ஆவணத்துல உன் பேர் மறைக்கப்பட்டது காரணம் வேற எதுவுமே இல்லை. உன் மேல இருந்த அக்கறை தான். உங்க அப்பா இந்த சொத்து உனக்கு வந்தா உன் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயந்துதான் அதை மறைச்சு வச்சிருக்காருன்னு. ஆனா இப்ப அந்த ஆபத்து உன் புருஷன் வடிவுல ஒரு பாதுகாப்பா மாறி நிக்குது என்று அவளது விழிகளை ஆழமாக பார்த்தான். கயல் குறும்புடன் சிரித்தாள். வெற்றிவேல் அவளது இடையை சுற்றி தன் கைகளை இறுக்கினாள். ஆதிக்கம்தான் கயலு, உன் மேல எனக்கு இருக்கிற ஆதிக்கம். அது நீ என் நிழல் இல்ல, என் உயிர். இந்த லண்டன் சொத்து என்னவானாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா என் கயலுக்கு சேர வேண்டிய ஒரு துரும்ப கூட நான் வேற யாருக்கும் விடமாட்டேன் என்று அவளது இதழ்களில் தன் காதலை ஆழமாக முத்திரை குத்தினான். கயல் அவனது அந்த முரட்டுத்தனமான அன்பில் தன்னை முழுவதும் ஒப்படைத்தாள்.